மலைக்குடி மக்கள் இது போன்ற பல்வேறு குற்ற வழக்கில் போடுவதனால பல சிக்கலை ஏற்படுத்தினால் இந்த மக்கள், இந்த சமுதாய மக்கள் தனது பெயரை மாற்றிக்கொண்டு வாழ ஆரம்பிக்கின்றனர். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வடமாநிலங்களில் இருந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து நரிக்கார குருவிகார மக்கள் இங்கே ஊடுருவிட்டு வருகின்றனர். இதில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அதற்கு உதாரணமாக 1977 எம்ஜிஆர் நடந்த படத்தில் ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். குருவிகார மச்சனே குறவன் தானே உன் ஜாதி என்று குழப்பம் ஏற்பட்டிருக்கும். இது அறிஞர் அண்ணா காலம் முதல் ராம சீனிவாசன் வரை நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த குழப்பம் நடந்து கொண்டே இருக்கிறது. அன்று ஜெமினி கணேசன் குருத்தி மகன் படத்திலே ஜெமினி கணேசன் டப்பாவை மாட்டிக்கொண்டு பாசி ஊசி மணியை மாட்டிக்கொண்டு அங்கே நரிக்கார குருவிகார வேடத்தை போட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குமே, அந்த சமூகத்திற்கும் இந்த மலைக்குடி சமூகத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்திலே பாசி ஊசி மணியை மாட்டிக்கொண்டு டப்பாக்களை மாட்டிக்கொண்டு நாங்கள் புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானங்கள் என்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த சமூகத்திற்கும் இந்த மலைக்குடி சமூகத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இன்று மதுரையில் நடைபெற்ற முருகர் மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் ராம சீனிவாசன் அவர்கள் மதுரை சக்கி மதுரை வசிக்கக்கூடிய நரிக்கார குருவிகார மக்களை அங்கே அழைத்து வந்து இவர்தான் தமிழ் சமூகம் எனவும் இவர்தான் வேடுகுல சமூகம் எனவும் இவர்கள் இங்கே முருகனுக்கு பெண் கொடுத்த சமூகம் எனவும் ஒரு வரலாற்றுப்படி இங்கே பதிவு செய்துள்ளார். இது முற்றிலும் தவறான ஒன்று. இந்த சமூகம், இந்த நரிக்கார சமூகம், இந்த குருவிகார சமூகம் வடமாநிலங்களிலிருந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து இங்கே வருகின்றனர். இவர்களும் ஒரு வேடுகுல சமூகமாக இருப்பதனால் இங்கே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது.